கல்வியை தரம் பார்த்து கொடுக்காமல், தரமான கல்வியை தரம் பார்த்து கொடுக்காமல் அனைவருக்கும் பள்ளி கல்வி, கல்லூரி கல்வி குன்றத்தூரிலே, ராமாவரத்திலே, அதே போல உடன்குடியிருப்பிலே என்று பல கல்வி நிறுவனங்களை நடத்தி கல்வி அளித்து கொண்டிருக்கிற வணக்கத்திற்குரிய சிவந்தி கல்வி குழுமத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் முருகேசன் ஐயா அவர்களே, இந்த தீப ஒளி திருநாள் நிகழ்ச்சியை சிவந்தி கல்வி குழுமத்திலே நடத்துவதற்கு வாய்ப்பு தந்து இணைத்து நடத்தி கொண்டிருக்கிற பத்திரிகை.com வணக்கத்திற்குரிய ஐயா ஜெயராமன் அவர்களே, இந்த கல்வி நிறுவனங்களுடைய தலைமை கல்வி அலுவலராக இருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய ஏஓ மேடம் என்று அழைக்கக்கூடிய திருமதி சரஸ்வதி அம்மையார் அவர்களே, இந்த நிறுவனங்களுடைய முதல்வர் பெருமக்களே, பேராசிரியர் பெருமக்களே, பட்டிமன்றத்திலே வாதாடுவதற்காக வருகை தந்திருக்கிற பேராசிரியர் பெருமக்களே, கல்வியியல் கல்லூரி மாணவ செல்வங்களே, என் அன்புக்குரிய மாணவர்களே, மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க. ஏன்னா தீபாவளி வருகிறது, தீபாவளி திருநாளை மகிழ்ச்சியோடு கொண்டாட போகிறோம் என்பதை விட தொடர்ந்து லீவு வரப்போகுது. அதுதானே பெரிய மகிழ்ச்சி. பெரிய மகிழ்ச்சி, தொடர்ந்து லீவு வரப்போகுது. இப்போ அது முதல் கொண்டாட்டம், குதூகலம். பள்ளிக்கூடம் லீவ் விட்டுருவாங்க. சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 4 நாட்கள் விடுமுறை தொடர்ந்து வரப்போகிறது, கொண்டாட்டம். அதாவது எனக்கு இந்த பட்டிமன்ற தலைப்பை பத்திரிகை.com சொன்ன பொழுது, இந்த பண்டிகைகள் மக்களுக்கு கொண்டாட்டமே அல்ல திண்டாட்டமே, இது தலைப்பு. பழைய திரைப்படத்தில் ஒரு பாட்டு வரும். கண்ணதாசன், கவிஞர் கண்ணதாசன் எழுதின பாடல். உன்னை கண்டு நான் ஆட, என்னை கண்டு நீ ஆட, உல்லாசம் பொங்கும் இன்ப தீபாவளி. அடுக்குமாடி குடியிருப்புல, அடுத்த குடியிருப்புல யார் இருக்கா கூடன்னு தெரியாத வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அன்னைக்கு ஒருத்தன்னா அவன் வீட்டு சின்ன குழந்தைங்க கம்பி பாத்தாப்ப தூக்கிட்டு வெளியே வரும், இவன் வீட்டு குழந்தைங்க கம்பி பாத்தாப்ப தூக்கிட்டு வெளியே வரும். 2 குழந்தைகளும் ஆய் உன் கம்பி பாத்தாப்பு கலர் கலராக இருக்கேன்னு சொல்லும், இந்த குழந்தை கம்பி பாத்தாப்பு பூ பூவா இருக்கேன்னு சொல்லும். அன்னைக்கு தான் ஒருத்தரை ஒருத்து சந்தித்து உறவாடி மகிழக்கூடிய ஒரு காலம், குதூகலம். அதுதான் உற்சாகம், அதுதான் கொண்டாட்டம் அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க, கொண்டாட்டமா? நீங்க என்ன சார் கல்யாண பரிசுல கண்ணதாசன் பாட்டை சொல்றீங்க, நாங்க துலாபாரத்துல பட்டுக்கோட்டையார் பாட்டை சொல்றோம். துலாபாரம்னு ஒரு படம், பழைய படம். அதுல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு பாட்டு எழுதினாரு. பூஞ்சிட்டு கண்ணங்கள் பொன்மணி தீபத்தில் பால் பொங்கல் பொங்குது பன்னீரிலே. பொங்கல் பிறந்தாலும் தீபம் எரிந்தாலும் ஏழையின் வாழ்வு கண்ணீரிலே. சார், என்னதான் பொங்கல் வந்தாலும், என்னதான் தீபாவளி திருநாள் வந்தாலும் ஏழைங்களுடைய நிலைமை என்ன சார்? நினச்சி பார்த்தீங்களா சார்? பணக்காரன் கொண்டாடுறான், ஏழைங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா சார் அப்படின்னு ஒரு பக்கத்தில் இவங்க அது கொண்டாட்டம் இல்லை சார், நம்ம திண்டாட்டம் சார். ஏன்னா உறவாடும் நேரம் ரொம்ப அழகா சொன்னாரு. ஊரெல்லாம் மகிழ்ந்து ஊரெங்கும் மகிழ்ந்து ஒன்றாக சேர்ந்து உறவாடும் நேரமடான்னு பாடினா கூட, உறவுகளை பார்ப்பதற்கு இங்கிருந்து திருநெல்வேலிக்கு தீபாவளி திருநாளை கொண்டாட செல்ல வேண்டும் என்றால் 500 ரூபா டிக்கெட்டு, ஆம்னி பஸ்ஸில் 5000 ரூபா ஆச்சு சார். குடும்பத்தோடு எப்படி சார் போகிறது? கஷ்டம்தானே சார். திண்டாட்டம் சார். என்ன சார் பண்டிகை? கொடுக்குற போனஸு, சேர்த்து வச்ச கடன் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு காலம் பூரா இன்ஸ்டால்மெண்ட் கட்டி கஷ்டப்படுறது தான் சார் இந்த பண்டிகையோட திண்டாட்டம்னு இந்த பக்கத்தில் திண்டாட்டம்னு சொல்கிறாங்க. இவங்க கொண்டாட்டங்கிறாங்க,
இவங்க திண்டாட்டம்ங்கிறாங்க. நீங்கள் எப்படியோ எங்களுக்கு லீவ் விட்டாச்சு, ரொம்ப கொண்டாட்டம், வெடி வெடிக்க போகிறோன்னுட்டீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவமனைகள் எல்லாம், துணை மருத்துவ நிலையங்கள் அத்தனையும் சிகிச்சை ஆரம்பிச்சாச்சு. ஏன் தெரியுமா? பிள்ளைங்க வெடி கொடுத்துனா கையில் சுட்டுக்குவாங்கன்னு இப்போ எதிர்பார்க்குறாங்க. சுட்டுக்கிட்டாங்கன்னா உடனே ஆஸ்பத்திரிக்கு வருவாங்க, உடனே டாக்டர் வேணும்னு இன்னைக்கு அரசாங்க டாக்டர்களை அங்கங்கே நியமிக்கிறாங்க. ஆக ஒரு பக்கத்திலே கொண்டாட்டம், இன்னொரு பக்கத்தில் திண்டாட்டம். இது சரின்னு சொல்கிறதுக்கு தான் இன்னைக்கு இந்த 2 அணியரும் வந்திருக்கிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னா கொண்டாட்டம்னு பேசுகிற அலைமேலு மங்கை அவர்கள் லிட்டில் ஃப்ளவர் மேல்நிலை பள்ளியில் முதுகலை தமிழாசிரியராக இருக்காங்க. அவங்க இப்போ கொண்டாட்டம்னு பேச போகிறாங்க. அது மாதிரி நம்முடைய முத்தரசி உதவி பேராசிரியர் சிவந்தி அவங்களும் கொண்டாட்டம்னு பேச போகிறாங்க. கொண்டாட்டம் இல்லைங்க, ரொம்ப திண்டாட்டங்க அப்படிங்கிற தலைப்பில் நம்முடைய பட்டிமன்ற பேச்சாளர் இவங்க ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பல பட்டிமன்றத்தில் அவருடைய பேச்சை நான் கேட்டிருக்கேன். பட்டிமன்ற பேச்சாளர் சுமதி அவர்கள், அதே மாதிரி சிவந்தி பப்ளிக் ஸ்கூலுடைய முதுகலை ஆசிரியர் சுகன்யா அவர்களும் இங்கே பேச இருக்கிறாங்க. அவங்க பேசட்டும். முதல்ல பேசின பிறகு நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். உண்மையிலே இது கொண்டாட்டமா திண்டாட்டமா? கல்யாண பரிசு கரெக்டா, துலாபாரம் கரெக்டா, கண்ணதாசன் கரெக்டா, பட்டுக்கோட்டை பாடுனது கரெக்டாங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம அப்போ வரலாம் என்று சொல்லி முதலிலே கொண்டாட்டமே என்ற தலைப்பிலே இங்கே வாதாடுவதற்காக திருமதி அலமேலு மங்கை முதுகலை தமிழாசிரியர்களை நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, பொதிகை மலை தோன்றி பொழிந்த தமிழ் மன்றமே, தாயே தமிழை உன்னை வணங்குகிறேன். எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி வேண்டி இங்கு வீற்றிருக்கும் சான்றோர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். பண்டிகைகள் மக்களுக்கு தருவது கொண்டாட்டமா திண்டாட்டமா என்னும் தலைப்பாகும். இதுல ஆரம்பத்திலே உங்களுக்கு தெரியுது, இன்று நாம் கொண்டாடுவது. அதுலயே நீங்க புரிஞ்சுக்கலாம் நான் எதை பத்தி பேச வந்திருக்கேன் அப்படிங்கிறத நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். எதை பத்தி பேச வந்திருக்கேன்னு தெரிகிறதா? நான் கொண்டாட்டமே அப்படிங்கிற தலைப்பை பத்தி தான் எனக்கு தெரிந்த கருத்துக்களை உங்கள்கிட்ட பரிமாறிக்கொள்வதற்காக இந்த நேரத்துல வந்திருக்கேன். உங்கள் அனைவருக்கும் எனது தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பண்டிகை என்றாலே மக்களுக்கு பல்வேறு மேன்மைகளை தந்து கொண்டே இருக்கிறது. நீங்க முதல்ல கொடுத்த தலைப்பே பண்டிகைகள் மக்களுக்கு தருவது கொண்டாட்டமாகும். சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் உற்சாகத்தையும் ஆரோக்கியத்தையும் தருவது கொண்டாட்டமே ஆகும். பண்டிகைகள் என்றால் மாணவ செல்வங்களுக்கு விடுமுறை அன்று மக்கள் தங்கள் குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து தின்பண்டங்களையும் செய்து கொடுத்து தனது குடும்பத்தாரோடும் உற்றார் உறவினர்களோடும் அன்பு கலந்த பாசத்தோடு பேசி உரையாடி மகிழ்வதற்கு இந்த பண்டிகை ஒரு சிறந்த வாய்ப்பாக நமக்கு கிடைக்கிறது. அள்ளி அள்ளி தீபாவளி லைஃபை அனுபவிக்க தெரியாதவன் கோமாளி என்பார்கள். அதனால இருக்கும் போதே நாம் அந்த பண்டிகையை உற்சாகத்தோடு மகிழ்ச்சியாக நாம் அனைவரும் கொண்டாட வேண்டும். மேலும் மக்கள் இந்த பண்டிகை காலத்துல தான் தன்னுடைய சொந்த ஊர்களுக்கெல்லாம் போவாங்க. ஏன்னா இப்ப உள்ள குழந்தைகளுக்கு தன்னுடைய தாத்தா யாரு, பெரியப்பா யாரு, சித்தப்பா யாரு என்றே தெரியவில்லை. அது இந்த சென்னை நகரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க கூட யாரு என்று அறிமுகப்படுத்த தெரியாத அளவுக்கு காலகட்டமும் இருக்கிறது. அவர்களுக்கு நேரமும் இல்லை. இந்த பண்டிகையை மையமாக வைத்து வெளியூர்களுக்கு சென்றால் நம்ம அனைத்து உறவினர்களையும் நாம சந்திக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, பெரியவங்க மக்கள், என்னுடைய பையனுக்கு ஒரு பொண்ணு தேவை,
நானும் இங்க இருக்கக்கூடிய அனைத்து தகவல் மையத்திலையும் பதிஞ்சு வச்சிருக்கேன், எனக்கு அமையவே மாட்டேங்குது அப்படிம்பாங்க. ஆனா அப்படி சொல்றவங்க இந்த பண்டிகையை மையமாக வைத்து ஊருக்கு சென்றால் தன் உறவினர் அனைவரையும் அறிமுகப்படுத்தி, இது மாதிரி என் மகனுக்கு ஒரு பொண்ணு தேவைன்னா அவங்க உறவினர்கள் அனைவர்த்தையும் இவங்களுடைய பையனுடைய எடுத்து சொல்லி ஒரு நல்ல வரனாக அமைத்து கொடுப்பார்கள். அப்ப அந்த குடும்பம் முழுவதுமே என்ன செய்யறாங்க, ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை எது நமக்கு உருவாக்கி தருகிறது அப்படி என்றால் இந்த பண்டிகை தான். பண்டிகை காலங்களில் ஒரு சிறந்த மகன் தன்னை ஈன்றெடுத்த தாய் தந்தைக்கு புத்தாடை வாங்கி கொடுத்து அவங்களை உற்சாகப்படுத்துவது இந்த பண்டிகை ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கிறது. உங்களிடம் ஒரு சிறு கதை சொல்லுகிறேன். ஒரு அரண்மனையில ஒரு ராஜா இருந்தாரு. அந்த அரண்மனையில 4 குஞ்சுகள் இருந்தது. ஒரு பறவை இருந்தது, அதற்கு 4 குஞ்சுகள் பொரித்தன. வளர 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 அந்த குஞ்சுகளுக்கு தேவையான அனைத்து உணவினையும் ராஜாவே எப்போதுமே கொடுத்து வந்தாரு. குறிப்பிட்ட காலம் வந்த உடனே அந்த குஞ்சுகள் அனைத்தும் பறவையாக வளர்ந்து பறக்க சென்று விட்டது. ஒரே ஒரு குருவி மட்டும் அந்த அரண்மனையிலே இருந்தது. அமைச்சர்கிட்ட கேட்கிறார், ஏன் இந்த ஒரு குருவி மட்டும் போகாம இருக்கு அப்படிங்கிறார். அமைச்சர் கூறுகிறார், நீங்க அதுக்கு தேவையான அனைத்தையுமே இங்கே கொடுத்துறீங்களே, அப்ப அது எப்படி உயர பறந்து போகும் அப்படிங்கிறார். ஒரு நாள் அந்த மரத்துலதான் அமர்ந்திருக்கிறது எல்லாரும். அப்பொழுது ராஜா சொல்றார், இந்த மரத்தோட கிளையை வெட்டி விடுப்பா அப்படிங்கிறார். உடனே வெட்டியவுடன் அந்த குருவியும் என்ன செய்கிறது, முயற்சி எடுத்து பறக்க ஆரம்பித்தது. அதுபோல நாம் ஒவ்வொருவரும் முயற்சி எடுத்து ஒரு பண்டிகைக்கு தேவையான அனைத்தையும் திட்டமிட்டு செயல்பட்டோம்னா பண்டிகை என்பது நமக்கு என்னது, கொண்டாட்டமாகத்தான் இருக்கும். பண்டிகைகள் மக்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை தருகிறது. நம்மளுடைய ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. காரணம் இல்லாமல் நாம் எந்த பண்டிகையும் கொண்டாட இயலாது. பண்டிகை என்றால் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி மகிழ்ந்து நம்மளுடைய பண்பாடுகளை காத்துக்கொள்ள முடிகிறது. மேலும் பள்ளி சிறுவர்கள் முதல் கல்லூரி செல்வங்கள் வரை இந்த பண்டிகை என்றாலே எப்பொழுது விடுப்பு வரும். இந்த தீபாவளி வரப்போகுதா, அந்த தீபாவளியில என்ன படம் ரிலீஸ் ஆக போகுது, நம்ம எப்போ போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கொண்டாட்டத்தை நமக்கு கொடுக்குது. மேலும் பண்டிகை என்றால் மக்களுக்கு தருவது மகிழ்ச்சியாகும். மேலும் பண்டிகை என்றாலே கொண்டாட்டமே என்று கூறி இங்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது அன்பான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு புதுசா ஒன்றை கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் கூட பண்டிகைனா புத்தாடை அணிவார்கள், புது புது பலகாரம் செய்வார்கள், வெடி வெடிப்பாங்க, உறவினர்கள் வீட்டுக்கு போவாங்க, இதெல்லாம் சொல்லுவாங்கன்னு நினச்சேன். அவங்க மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்த்துக்கலாம், பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கலாம், இதுக்கும் தீபாவளி துணை புரிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு காலத்தில் பாட்டி, தாத்தா, மாமா, அத்தை, மாமா, மச்சா, அத்தாச்சி, அண்ணி, கொழுந்தியா இப்படிலாம் இருந்த ஒரு உறவு செழித்த காலம். வீட்டுக்கு 10 பிள்ளை 12 பிள்ளைங்க. அவங்களுக்கு நிறைய அத்தைமார் இருப்பாங்க, மாமா இருப்பாங்க, நிறைய அவங்க சொந்த சித்தப்பா சித்தி இருப்பாங்க. சொந்தம்னாலே பண்டிகைனாலே ஒன்றா கூடி ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கோலாகலமாக இருக்கும் வீடு. இப்போ வீட்டுக்கு ஒன்றே ஒன்று, கண்ணே கண்ணு. அதுக்கு எங்கள் அண்ணனுக்கு எங்கள் தங்கச்சி, எங்கள் அத்தை, எங்கள் மாமா, அது எதுவும் இப்போ அப்படி நான் குருவி கூட்டை விட்டு பறந்ததை போல பறந்து அதாவது ஒன்றை பார்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்குது விரும்பி. இந்த காலத்தில் பொண்ணு பார்க்கறதுக்கு கூட தீபாவளி பண்டிகை கொண்டாடும் என்கிற ஒரு புதுமையான ஒரு உத்தியை கண்டுபிடிச்சு சொன்ன நம்ம அலமேலு மங்கைக்கு நன்றி சொல்லி, என்னங்க கொண்டாட்டமா, எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா? நீங்கள் பாட்டில் சொல்லிட்டு போயிடுவீங்க. நாங்கள் தானேங்க உட்காந்து விடிய விடிய முடுக்கு சுட்டு, அதிரிசம் சுட்டு, கட்டி உருண்டை முடிச்சு நாங்கள் படுற கஷ்டம் வர்ற சொந்தக்காரங்களுக்கெல்லாம் அன்னைக்குன்னு பார்த்தா அன்னைக்கு ஸ்பெஷலாக மட்டன் எடுக்கணும், அதை வறுவல் செய்யணும், அதை தனி குழம்பு வைக்கணும். இப்படி இத்தனை கஷ்டங்களும் நாங்கள் போட்டுக்கிட்டு இருப்போம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆம்பளைங்க முடிஞ்சால் சில பேர் இந்த காலத்தில் டாஸ்மாக் கடைக்கு போவாங்க, சில பேர்
சொன்னாங்கல்ல, சினிமாவுக்கு போவாங்க. அந்த காலத்தில் தீபாவளி என்று சொன்னால் உற்றார் உறவினர் வீட்டுக்கு சென்று மகிழ்ச்சி அடைவார்கள். இப்போ சினிமாவுக்கு போவாங்க. இதெல்லாம் ஆம்பளைக்கு பண்ணுறதுங்க, நாங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும், அதனால் திண்டாட்டங்க அப்படின்னு சொல்லி பேசுவதற்காக திருமதி சுமதி அவர்களை அழைக்கிறேன். திண்டாட்டமே என்று அவர் பேசுகிறார். அனைவருக்கும் வணக்கம். இருபுறமும் பண்புடை சான்றோர்கள், நற்றமிழ் அறிந்த நல்லோர்கள், ஐயா திருச்சபைக்கு நிறைவாய் வலுவாய் நடுவரே நீவீர். மன்னருக்கு மணிமுடி போல் ஐயா மன்றத்தில் நீவீர். தலைப்பை நிதானித்து சில முறை வாசிக்கிறேன். மீண்டும் மீண்டும் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கிறேன். நியூட்டன் தலையில் விழுந்த ஆப்பிளாய் சடார் என்று பதில் கிடைத்தது. வேறென்ன திண்டாட்டம் தான். பட்டிமன்ற மரபிற்காக 2 பிரிவாய் நாம் அமர்ந்திருந்தாலும் அங்கும் இங்கும் நம் தலைக்குள் உருள்வதெல்லாம் வரப்போகும் பண்டிகைக்கான கைச்சலவை பற்றித்தானே. கரையோரமிடப்பட்ட சொகுசு நாற்காலியில் அமர்ந்து பேசும் சுகவாசிகள், இக்கரை இருப்போர் நீரில் தத்தளித்து நொந்து கரையேறி கடந்து விட முடியாதா என துடிக்கும் நடுத்தர வாசிகள். ஐயா, உங்கள் காதுகளை மட்டும் அவர்களுக்கு கொடுங்கள், எங்களுக்கு உங்கள் கருணையையும் கொடுங்கள். தர்மம் தவறிவிடாது என்ற நம்பிக்கையோடு துவங்குகிறேன். ஐயா, ஒரு காலத்தில் கொண்டாட்டமாக இருந்த பண்டிகைகள் தான் அவையெல்லாம் 20-30 வருடங்கள் இருக்கும். குடும்பமாய் குலதெய்வ வழிபாடு, அங்கேயே ஒரு ஆனந்த சாப்பாடு. தாத்தா விறகு எடுப்பார், பாட்டி அடுப்பை தயார் செய்வார், மாமா காய்கறிகள் நறுக்க, அத்தை அரிசி களைவார், சித்தி சிறு பிள்ளைகளை கவனிப்பார், அம்மா இலை விரிப்பார், அப்பா பந்தியில் நிற்பார், கபடி ஆடுவர், கல்லாங்காய் ஆடுவர், கண்ணாம்பொத்தியில் கேலி பேசுவர். அது அல்லவா ஒரு ஆனந்த கொண்டாட்டம். இன்றோ முக நூலில் வாழ்த்து செய்திகள், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஆடல் பாடல்கள், போலியான புன்னகைகள், தியேட்டர் வாசலிலும் வணிக வளாகங்களிலும் நாளைய எதிர்கால தலைமுறைகள் நின்று கொண்டிருக்கிறது. ஐயா நடுவரே, எங்களுக்கு சகிக்கவில்லை இவைகளை கண்ணோக்க. உங்கள் போலி கண்களால் நீங்கள் காணும் கோலாகலமும் குத்தாட்டங்களும் வணிக தளங்கள் உங்களுக்கு கொடுக்கும் இலவச போதை மாத்திரைகள். மாற்று அணியோரே, உங்கள் குறிப்பேட்டில் தலைப்பை மீண்டும் பாருங்கள். பண்டிகைகள் மக்களுக்கு கொண்டாட்டமா திண்டாட்டமா என்பதுதான். வணிக தளங்களுக்கோ வியாபாரிகளுக்கோ அன்று. ஐயா, நீங்கள் கண்டும் காணாது கடப்பது ஒரு கடைநிலை தகப்பனை, அழுது வடித்து அழுக்கு சேலையோடு வாடிய பிள்ளைகளை மடியில் அணைத்துக் கொள்ளும் ஒரு தாயை. உங்கள் கொண்டாட்டங்களை குறைகள் சொல்லவில்லை, ஏன் இங்கு எதுவுமே எல்லாருக்குமானதாக இல்லை என்ற வருத்தங்களை மட்டுமே வாட்டத்தோடு சொல்கிறோம். உங்களின் சேமிப்பு கொண்டாட்டங்களில் வீணடிக்கப்பட வேண்டாம். பிள்ளைகளுக்கு முதலில் எது மகிழ்ச்சி என்ற அடையாளம் காட்டுங்கள். நம் அடுத்த தலைமுறை ஆலமர விதைகள் தான். நீங்களோ அவர்களை முட்டைகள் என நினைத்து அடைகாத்தே பழகி போனீர்கள். தள்ளி நில்லுங்கள், வெயில் படட்டும், மழை விழட்டும், சூழ்நிலைகளை தாங்கி பூமியில் அவை வேர்விடட்டும். நடுவரையா, இறுதியாக உறுதியாக நாங்கள் சொல்லி முடிப்பது இது மட்டும்தான். பண்டிகைகள் மக்களுக்கு திண்டாட்டமே 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 என்று சொல்லி சபையை மீண்டும் வணங்கி விடைபெறுகிறேன். ஏமா போனஸ்லாம் கொடுக்குறாங்கல்ல, கொண்டாட்டம் தானே, ஏன் கடனாக வாங்கணும்? ஏமா நான் அது ஒரு இது பேசிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வந்து படித்த நிகழ்ச்சி. இந்த கிராமத்தில் மகளிர் சுய உதவி குழுன்னு ஒரு குழு இருக்கும்.
அது பொண்ணு லேடிஸ் மகளிர் எல்லாம் சேர்ந்து ஒரு குழு அமைச்சு அவங்களுக்குள்ள அவங்களுடைய வியாபாரத்தை பெருக்கிக்கிறதுக்கு, வருமானத்தை பெருக்கிக்கிறதுக்கு, கடன் கொடுத்துக்கிறது, வாங்கிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு குழு. அது தீபாவளி வந்துச்சு. ஒரு அம்மா போயிட்டு ஒரு வீட்டில் ஒரு மனைவி போய் நல்ல போத்தீஸில் ஒரு 10,000 ரூபாய்க்கு அருமையான ஒரு பட்டு புடவை வாங்கிட்டு வந்துருச்சு. காமிச்சது வீட்டுக்கார்ட்ட, பார்த்தீங்களா தீபாவளிக்கு நான் புடவை எடுத்துகிட்டு வந்துட்டேன்னுச்சு. கணவர் கேட்டார், எவ்வளோம்மா இவ்வளோ அழகாக இருக்க புடவை, என்ன விலை? 10,000 ரூபா. ஏதுமா காசு அப்படிங்க. மகளிர் சுய உதவி குழுவில் கடன் கொடுத்தாங்க தீபாவளிக்கு. 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை திருப்பி கட்ட வேண்டாமா அப்படின்னு புருஷன் கேட்டார். ஹஸ்பண்ட் கணவர் கேட்டாராம். அந்த மனைவி சொன்னாங்களாம், நான் புடவையை கட்டிக்கிறேன், நீ கடனை கட்டிடு. ஆக நீ கடனை கட்டி, நான் புடவையை கட்டுறேன், கடன் நீ தான் கட்டி ஆகணும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சான். அப்போ சொன்னாராம், ஏம்மா நம்ம விரலுக்கு தகுந்த மாதிரி வீங்க வேண்டாமா, இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டியே அப்படின்னு சொல்லி அந்த கணவர் மாதம் அதை கட்டி தீட்டார் என்று ஒரு நிகழ்ச்சியில் படித்தேன். அது மாதிரி இந்த திண்டாட்டம் தான் ஆண்களுக்கு திண்டாட்டம், பெண்களுக்கு கொண்டாட்டம். வாங்கிடுவாங்க, கட்டுறது யாரு? அப்படி இந்த பண்டிகைகள் என்பது திண்டாட்டம் தான். வியாபாரிகளுக்குத்தான் இது கொண்டாட்டம், சாதாரண மக்களுக்கு திண்டாட்டம் என்று சொல்லி அவர்கள் முடித்திருக்கிறார்கள். இப்போ நம்ம முத்தரசி வராங்க. என்னம்மா இந்த மாதிரி அழுது எங்கள் எல்லாம் ஸ்பாயில் பண்ணிட்டீங்க, கொண்டாட்டம் தான் பேச போகிறாங்க. இங்கு வீட்டிற்கும் ஆன்றோர்க்கும் சான்றோர்க்கும் என்னை போன்றோர்க்கும் என் அருமை மாணவ கண்மணிகளுக்கும் என் அன்பான வணக்கத்தையும் தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். அப்பப்பப்பா என்ன ஒரு எதிர்மறை ஆற்றல்! ஐயோ ஐயா, தீபாவளி மூடே ஸ்பாயில் ஆயிருச்சு எங்களுக்கு. அவ்வளவு ஒரு எதிர்மறை பேச்சு. உங்க பேச்சை கேட்டதும் எனக்கு ஒரு கதை ஞாபகம் வந்துச்சு ஐயா. திடீர்னு கேக்குறீங்களா? ஒரு மனிதன் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போயிடுறான். போற நேரத்துல திடீர்னு அவனை ஒரு புலி தொடர்ந்தது. வேகமா ஓடுறான். ஓடி போனவன் ஒரு பள்ளத்துல விழுந்துடுறான். அதிர்ஷ்டவசமா கீழே விழல, ஒரு மரத்துல இருந்து விழுது தொங்குது. அந்த விழுத பற்றிக்கிறான். சரி, கீழே இறங்கிடலான்னு பார்த்தா கீழே ஒரு பாம்பு அவனை கொத்துறதுக்கு தயாரா இருக்கு. மேலே ஏறலான்னு பார்த்தா துரத்திட்டு வந்த புலியோ அங்க காத்து இருக்குது. இதுல அந்த வேர்களை 2 எலிகள் கடிச்சுக்கிட்டு இருக்குது. இதுக்கு நடுவுல அந்த மனிதன் ஒரு தேன் கூட்ட பார்க்கிறான். அதுல இருந்து தேன் சொட்டிக்கிட்டு இருக்குது. அதை பார்த்ததும் அந்த மனித மனம் அந்த தேனை சுவைக்க விளைகிறது. இவ்வளவுதான் சார் உலக வாழ்க்கை, இது எங்களுக்கு தெரியும் சார். மனித வாழ்க்கை பிரச்சனைகள் நிறைந்ததுதான். அலுவலக பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, உளவியல் பிரச்சனை, உறவு சிக்கல்கள், வேலை பளு, மனநல சிக்கல்கள், உடல்நல, நிறைய பிரச்சனைகள் இருக்கு, எங்களுக்கு தெரியும். ஆனால் இத்தனைக்கும் நடுவிலும் அந்த மனிதன் எப்படி அந்த தேனை சுவைத்து தனது வாழ்க்கையை இனிமையாக்க முயன்றானோ அதே போலதான் பண்டிகைகள் இவ்வளவு இன்னல்களுக்கு இடையிலும் எங்களுக்கு இன்பங்களை தருகிறது, கொண்டாட்டங்களை தருகிறது. வாழ்க்கையில எதையுமே எதிர்மறையா பார்க்க கூடாது ஐயா. இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. பிரச்சனைகளுக்கு தீர்வு புத்திசாலி கண்டுபிடிப்பான். ஆனா அந்த தீர்வுல 10 பிரச்சனையும் முட்டாள் கண்டுபிடிப்பான். மனிதன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கொண்டாட்டங்கள்ல இவ்வளவு பிரச்சனைகளை கண்டுபிடிச்சிருக்காங்களே, இவங்களை என்ன சொல்றது ஐயா? ஆமா ஐயா, இவ்வளவு எதிர்மறையான விஷயம் ஒரு தீர்வுல இருக்குங்கிறது எனக்கு இப்பதான் ஐயா தெரிஞ்சிருக்குது. அடுத்ததான் ஐயா ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லணும்னு நினைக்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி எங்க பக்கத்து வீட்டுல ஒரு பாப்பாவுக்கு பிறந்த நாள் போயிருந்தேன். அப்போ ஒருத்தங்க எனக்கு விஷ் பண்ணாங்க. நல்லா இருக்கீங்களாமான்னு கேட்டாங்க. நானும் விஷ் பண்ணேன், நல்லா இருக்கேன்னு சொன்னேன். ஆனா அவங்க யாருன்னு எனக்கு டக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. நம்ம பிஎட் ஸ்டூடெண்டா இருக்குமோ, எம்எட் ஸ்டூடெண்டா இருக்குமோ, முடிச்சு போனவங்களா இருப்பாங்களோ இப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். மறுபடியும் அவங்க பேசினாங்க ஐயா. பேசும்போதுதான் எனக்கு தெரிஞ்சது 4 வீடு தள்ளி இருக்கிற சாந்தி அக்கா. ஆனா என்னால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா ஷாக் ஆயிட்டேன். அக்கா நீங்களா, எப்படி இப்படி மாறுனீங்க அப்படின்னு.
அப்படின்னு 40+ அக்கா 20+ டீனேஜ் கேர்ள் மாதிரி இருக்காங்க. என்னக்கா இப்படி போட்டாங்களோ? ஆமா, கேட்டா ஐயா சொல்றாங்க, தீபாவளி ஃபெஸ்டிவல் ஆஃபர் உங்களுக்கு தெரியாதாமா? நம்ம தெருவில் இருக்கிற கடைக்கு தான் போனேன், 10,000 காம்போ ஆஃபர் ஹெட் டு டோவர். நிஜமா நடந்த நிகழ்ச்சி ஐயா. அவங்களுக்கு 40+ இருக்கும். நான் நினைச்சுக்கிட்டேன் நம்ம ஸ்டூடெண்டா அப்படின்னு நான் நினைச்சிருக்கிறேன். பட் என்னோட பெரியவங்க ஐயா அது வேற சொல்லிட்டு வேற போனாங்க, காம்போ ஆஃபர் 21 நவம்பர் இருக்கு மேம், நீங்களும் போங்கன்னு. ஐயா உங்களுக்கும் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. ஆமா ஐயா, கண்டிப்பா இது கண்டிப்பா ஐயா, நானும் வாங்கி வச்சிருக்கிறேன். நானும் 21 நவம்பருக்கு அப்புறம் ஏன் லெக்சரர் மாதிரி வரணும், என்னோட ஸ்டூடெண்ட் மாதிரி வரலாம்னு முடிவு பண்ணிட்டேன் ஐயா. யாருக்கு அட்ரஸ் வேணா வாங்கிக்கலாம். அடுத்தது ஐயா, உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டுக்குமே ஒரு சிறப்பு இருக்கு, எல்லாருக்குமே தெரியும் தானே. இந்தியாவுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு, எந்த நாட்டுக்குமே இல்லாத ஒரு தனி சிறப்பு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேற்றுமையில் ஒற்றுமை. அப்படித்தானே? இந்தியா பல மொழி, பல கலாச்சாரம், பண்பாடு, மதம் இவைகளை எல்லாம் உள்ளடக்கியது. இந்த வேற்றுமையிலையும் நம்ம எல்லாரும் இந்தியர்கள் தான் அப்படின்ற ஒற்றுமை ஒரே நாள்ல நமக்கு வந்தது கிடையாது. பல தலைமுறைகளா நம்ம முன்னோர்கள் கிட்ட இருந்து அந்த உணர்வு கடத்தப்படுதுன்னா அதுக்கு முக்கியமான பங்கு என்னன்னா, ஜாதி, மதம், இனம், மொழி இதையெல்லாம் கடந்து நம்ம கொண்டாடக்கூடிய தீபாவளி, பொங்கல், ஓணம், ரக்ஷாபந்தன், தசரா இந்த மாதிரி திருவிழாக்கள் தான். சோ இவ்வளவு வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற ஒரு பெரிய விழுமத்தை தாங்கி நிற்கக்கூடிய இந்த பண்டிகைகளை, பக்ரீத்துக்கு நம்ம வீட்டுக்கு பிரியாணி வரும், கண்டிப்பா தீபாவளிக்கு நம்ம வீட்டு பலகாரம் பக்கத்து வீட்டு மாமிக்கு போவோம். அப்போ ஒரு சாதி மத இன வேறுபாடு மறக்கும். சரி, இவ்வளவு ஒரு விழுமத்தை எப்படி திண்டாட்டம்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிக்க முடியும்? இது நாம கொண்டாடுறதோட மட்டும் இல்லாம அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் இதை எடுத்து செல்ல வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்குது ஐயா. அடுத்ததா சொன்னாங்க இது பல்லாவர சந்தை. ஐயா நீங்க திருவிழா காலங்கள்லாம் போயிருக்கீங்களா மார்க்கெட்டுக்கு? பல்லாவர சந்தை போயிருக்கீங்க, நிறைய பொருள் எல்லாம் வாங்கியிருப்பீங்க, புத்தாடை வாங்கியிருப்பீங்க, அகல் விளக்கு, மண் விளக்கு, மட்பாண்டம், எல்லா பொருளும் கிடைக்குமா, பூ மலர் எல்லாமே வாங்கி இருந்திருப்பீங்க இல்லையா? ஒரு பண்டிகைக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஆனா எல்லா பண்டிகைக்கும் பின்னால என்ன காரணம் இருக்குன்னா, flow of and circulation of money from top to bottom. அதுதான் பண்டிகைகளுடைய தாற்பயமே. இவங்க சொன்னாங்க இல்லையா, இந்த பல்லாவர சந்தை என்பது இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு ஐயா. அது தெரியாம பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஐயா. சோ பெரிய பணக்காரங்கள்ல இருந்து நடைபாதை கடை வியாபாரிகள் வரைக்கும் பணம் புழங்குகிறது அப்படின்னு சொன்னா இது நம்ம கொண்டாடப்படக்கூடிய பண்டிகைகளால் மட்டுமே. அடுத்தது நம்ம இந்திய நாட்டுல ஒரு ஆராய்ச்சி ஒண்ணு நடத்தி இருக்கிறாங்க. ஒரு 1000 பேர்கிட்ட அந்த சர்வே எடுத்திருக்காங்க. அதுல பெரும்பாலும் அந்த ஆராய்ச்சியோட முடிவு என்ன சொல்லுது அப்படின்னா, பண்டிகைகள் சந்தோஷத்தை கொடுக்கிறது, தனிமையை போக்குகிறது. இன்னும் முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, இந்த சமூகத்தில் தன்னை ஒரு அங்கமாக நினைக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்னாங்கல்ல, ரொம்ப கஷ்டம், மகிழ்ச்சியை பணத்தோடையே பார்க்கக்கூடிய இவர்களின் மனநிலையை என்னன்னு எனக்கு சொல்லன்னு எனக்கு தெரியல ஐயா. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த பண்டிகைகள் பணக்காரர்களுக்கானது அல்ல. தினமும் அவங்க புது ட்ரெஸ் போடுறாங்க, தினமும் அறுசுவை உணவு சாப்பிடுறாங்க, அவங்களுக்கு தேவையே இல்லை. ஆனா பல இக்கட்டுகளுக்கும் நடுவிலும் இந்த பண்டிகைகளை நம்ம கொண்டாடுறது இந்த சமூகத்தோடு நம்மை அடையாளப்படுத்தி கொண்டு நம்மை சார்ந்தவர்களை மகிழ்ச்சியாக வைக்கிறோமே, இங்கேதான் வாழ்க்கையின் வெற்றியின் சூட்சுமமே இருக்கிறது ஐயா. நம்மை அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்து செல்கிறது. சோ பணக்காரங்களுக்கு தேவையில்லை, நம்மள மாதிரி நடுத்தர மக்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் மட்டுமானதுதான் இந்த பண்டிகை. சந்தோஷமா இருக்கும்போது நம்மளுக்கு டோபமைன், செரட்டனின் இந்த மாதிரியான ஹார்மோன்கள்லாம் அதிகமா செக்ரியேட் ஆகுதுன்னு, அந்த மாதிரியான நேர்மறை எண்ணங்கள் வரும்போது பிறரோட தவறுகளை மன்னிக்கிறது, எல்லாத்தையும் அரவணைக்கிற இந்த பெருந்தன்மையான குணங்கள் எல்லாம் நம்மளுக்கு வளர்றதுக்கும் இந்த விழாக்கள் நம்மளுக்கு பண்டிகைகள் ரொம்ப உறுதுணையாக இருக்கிறது. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஏமா எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே நினைக்கிறீங்க, பாசிட்டிவாக நினைக்க உங்களுக்கு தெரியாதா? மேக்கப் போட்டுக்கலாம்ல, கிழவன் கூட குமரன் ஆயிடுவீங்களே ஐயா. முகவரிக்காரன் இருக்காங்க எனக்கு, போய் மேக்கப் போட்டுக்கிறதுக்கு. அடுத்த பட்டிமன்றத்துக்கு வரும்போது பாருங்க, அப்படியே இவரா போட பட்டிமன்றத்துக்கு வந்தாருங்கிற மாதிரி. நான் அடுத்த பொங்கல் பட்டிமன்றம் வரும்போது இதே சிவந்தியில் அவங்க சொன்ன இந்த மேக்கப்பு அந்த அவங்கள்ட்ட போயிட வேண்டியதான் ஒரு முடிவு கட்டிட்டோமா. ரொம்ப அழகாக சொன்னாங்கம்மா. பண்டிகைகள் இது உண்மைம்மா. எங்கள் காலத்துலலாம் ஒரு குக்கிராமத்தில் நாங்கள் இட்லியை தீபாவளி தான்மா பார்ப்போம். மற்ற நாள்லலாம் எங்களுக்கு இட்லின்னா என்னன்னு தெரியாது. தீபாவளி அன்னைக்கு தான் இட்லி சுடுவாங்க. அதுவும் ஈடு ஒரு ஈடு அவிச்சு வைக்கிறதும்பாங்க. ஈடு 2 ஈடு அவிச்சு வைக்க அன்னைக்கு ஆஹா இறங்கிக்கிட்டே இருக்கும். 2 ஈடு 3, ஒரு ஈடில் 10 இட்லினா 3 ஈடுனா 30 இட்லி போகிற இது தெரியாமல் போயிடுமா தீபாவளிக்கு. ஆகவே இந்த தீபாவளிங்கிறது பணக்காரவங்க, அவங்க டெய்லி இட்லி சாப்பிடுவாங்க ஐயா. ஆனால் என்னைக்கோ தீபாவளிக்கு இட்லி திங்கிற ஏழைகளுக்கான பண்டிகையை போய் எப்படியா நீங்கள் திண்டாட்டம்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ பாமா உட்காந்துருக்காங்க இவங்க சுகன்யா, என்னடா இப்படி பேசிட்டு போயிட்டாங்களே, நாம் எப்படி இது திண்டாட்டம்னு சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. வாங்கம்மா, திண்டாட்டம் என்ற தலைப்பில் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? கூடியிருக்கும் அவையோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஐயா பதில் சொல்லிடுறேன். ஐயா சொன்னாரு, உன்னை கண்டு நான் ஆட, என்னை கண்டு நீ ஆட, உல்லாசம் பொங்கும் இன்ப தீபாவளி. ஐயா அது உங்க காலத்துல. இப்ப கேளுங்க, உன்னை கண்டு நான் ஓட, என்னை கண்டு நீ ஓட. ஆட ஓடன்னு ஆயிடுச்சு ஐயா, இந்த ஓசையே போதும் ஐயா. இப்போ பண்டிகைன்னு சொன்னாலே அந்த காலத்துல நம்ம மனசுல ஒரு சின்ன சந்தோஷம் வந்தது. இப்போ நம்ம யார்கிட்டயே கேட்கலாமே, என்னப்பா பண்டிகைலாம் எப்படி இருக்கு அப்படின்னா, அட போப்பா நீ வேற, எங்க போய் என்ன வாங்கன்னு தெரியாம நான் இருக்கேன், பண்டிகை மாதிரியாப்பா இப்பெல்லாம் கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. உதாரணமாங்கய்யா, ஒரு நடுத்தர வர்க்கத்தை எடுத்துக்கோங்கய்யா, அந்த குடும்ப தலைவன் எடுத்துக்கோங்களேன். மாச சம்பளம் வந்தோனையும் அப்படியே ஆட்சி ஐயர் உட்காந்து திட்டம் போடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை போய் கடை தெருவில் விலைய பார்த்து பார்த்து துணி எடுக்கணும்னு. ஆனால் விற்கிற விலைவாசியில் நம்ம விலையை மட்டும்தாங்கய்யா பார்க்க முடியும், துணியெல்லாம் வாங்க முடியாது. அப்படியே தேடி தேடி எடுத்து பில்லை போட்டுட்டு பார்த்தா சட்டை பாக்கெட்ல பாதி காலி, மிச்சம் இருக்குது ஒன்று தான். சரி பரவாயில்ல, ஏதோ சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தா அம்மா பசிக்குதுன்னு உடனே நாங்கள் லேசுப்பட்டவங்க இல்லை, ஒரு திட்டத்தை போட்டுருவோம். எங்க கால் ரொம்ப வலிக்குது, மாவு வேற இல்லை, சின்ன கடையில் 2 இட்லி மட்டும் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போடுவாங்கய்யா. அங்கதான் நீங்க மாட்டுவீங்க. அப்படியே போயிட்டு சொன்னது என்னமோ இட்லி தான், ஆனா சாப்பிட்டது பிரியாணி, துரித உணவு. அப்படியே பில்லு வரும். எங்க ஆளு பில்லை பார்ப்பாரு, எங்களை பார்ப்பாரு, பில்லை பார்ப்பாரு, எங்களை பார்ப்பாரு. ஆனா நாங்க இருக்கமே எதையுமே பார்க்காத மாதிரி அசால்ட்டு அப்படி ஒரு நாடகத்தை போட்டு முடிச்சிருவாங்கய்யா. இதுதாங்கய்யா எங்களோட நிலைமை. நாங்கள் செலவு பண்ணுவோம், நீங்கள் செலவு இது பண்ணீங்க. ஆமாங்கய்யா, நாங்கள் அனுபவிச்சுக்குவோம், நீங்கள் கடனை கட்டிங்க. இதுதாயா உங்கள் வேலை, இதாயா எங்கள் வேலை அப்படிங்கிறாங்க. சொல்லுங்க ஐயா. அப்படி இல்லைங்கய்யா, அன்னைக்கே சொன்னாங்க, வரவு 8 செலவு 10 அதிகம் 2 கடைசியில் குந்தனா குந்தனா குந்தனா. நீங்க தலைவர் கரெக்டா பாத்துக்கோங்கய்யா, பார்த்து பண்ணுங்கய்யா. இப்ப சொல்லிட்டீங்க நீங்க தலைவருக்கு மட்டும்தான் இந்த நிலைமையான்னு. நாங்களும் என்னங்கய்யா, உங்களுக்கு குடும்பத்துக்கு உதவி பண்ணணுன்றக்காக தாங்கய்யா இன்னைக்கு 4ல் 3 பங்கு பெண்கள் வேலைக்கு போறாங்கய்யா எங்களை மாதிரி. ஆனா எங்க நிலைமை மட்டும் என்னங்கய்யா, எங்க நிலைமையும் கொஞ்சம் கஷ்டம் தாங்கய்யா. ஏதோ உங்ககிட்ட கேட்ட புடவைக்கு பிளவுஸை தைக்கலான்னு போனா அங்க டெய்லர் என்ன சொல்லுவாரு, இன்னைக்கு நீ கொடுத்தா நான் தீபாவளி காலைல தான் கொடுப்பேன்னு சொல்லுவாரு. அவரை பேசி சமாளிச்சு முதல் நாள் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு வந்தா அடுத்து ஐயா உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி, உங்களுக்கு சங்கம் முக்கியமா சோறு முக்கியமா? சங்கம். சோறு வேணாங்க ஐயா. நான் இன்னைக்கு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவேன். ஐயா
இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்து நாங்கள் என்ன தெரியுமா யோசிக்கணும்? என்ன சோறு செய்யலாம், என்ன பலகாரம் செய்யலாம் அப்படின்னு. ஐயா நாங்களாம் வேலைக்கு போகிறவங்க, எங்களுக்கு கிடைக்கிறதோ இந்த 1 நாள் 2 நாள் அவ்வளோதாங்க லீவு. அந்த லீவில் 10 மணிக்கு மேலே அவசரமாக குலோப் ஜாமுன் மாவு வாங்கி பிசைவோம். ஸோ போன வருஷம் ஆச்சி மிக்ஸ் தான் நல்லா இல்லை, இந்த வருஷம் ஜிஆர்பி வாங்கி செய்யலான்னு செய்வோம். ஆனால் அதை செஞ்சால் குலோப் ஜாமுன் தான் செஞ்சோம், ஆனால் அது எள்ளுண்ட மாதிரி இருந்துச்சுங்கய்யா. ஆனால் அதுலேயும் எங்கள் வீட்டுக்காரில் சொல்லக்கூடாதுயா, அதையும் சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்கய்யா. ஐயா அதெல்லாம் நீங்க உங்களோட பெருமைங்கய்யா. சரிங்கய்யா, இப்போ இதை விட்டுருவோம். குலோப் ஜாமுனே இந்த நிலைமைனா முறுக்கு சொல்ல வேணும், அது அவ்வளோதான். பிள்ளைங்க தூக்கி போட்டாலும் உடையவே உடையாது. சரிங்கய்யா. நான் கேட்டேம்மா, ஏமா இந்த மாதிரி முறுக்கு அப்படி சுற்றி வச்சிருக்கிய, பல்லே உடஞ்சிருக்கு போல இருக்கேன், கடிக்க முடியம்மா, ஒரே கட்டக்கு புட்டக்குங்குதம்மா முறுக்கு, என்னவா புரிஞ்சு வச்சேங்க? ஏங்க இந்த பண்டிகை எதுக்கு கொண்டாடுறோம்? நரகாசுரன்னா எலும்பு முறிகிற மாதிரி அவன் வந்து சத்தியபாமா வந்து அடிச்சு நோக்கினாங்கல்ல, அது மாதிரிமா முறுக்கு நோட்டு எலும்பு முறிகிற மாதிரி இருக்குது, கடிச்சு சாப்பிடுங்க அப்படின்னா எதுக்கெடுத்தாலும் காரணம். ஐயா அவங்க சொன்னது கரெக்டு தானுங்கய்யா. இப்போதான் வயசாயிடுச்சுல நமக்கு, எப்படி நம்மளால கடிக்க முடியும்? ஸ்கூல் பசங்க அழுது அழுது அடம் பிடிச்சு பட்டாசு வாங்கிட்டாங்க. அந்த வாங்கின பட்டாசுல முதல் பட்டாசு வச்சாச்சு, அடுத்த நிமிஷம் அந்த தம்பி அழும், தாத்தா அப்பா அப்படின்வாரு. அப்ப அந்த குழந்தைய நம்ம சமாளிப்போம் பாருங்க. விடு பாப்பா, அடுத்த வருஷம் வச்சுக்கலாம், இந்த வருஷம் விட்டு பாப்பாக்காக பாட்டிக்காகன்னு சொல்லுவோம். அப்ப சொல்லுங்கய்யா, அந்த குழந்தையோட பாடு கொண்டாட்டமா திண்டாட்டமானு. முந்தியெல்லாம் சொன்னாங்க வீட்டுக்கு வந்து எல்லாம் ஒன்னா சேர்ந்தோன்னு. இப்ப எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா வீடியோ கால்ல தயா பண்றாங்க. பண்டிகை அப்படின்னா தமிழ்ல சொல்றாங்க பண்டம் பிளஸ் ஈகைன்னு சொல்றாங்க. நம்ம செய்யற பண்டத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஓகேங்களா? நம்ம செய்யற பண்டமே எள்ளுண்ட மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம நினைச்சா பக்கத்து வீட்டுல இருந்து வர்றது அணுகுண்டா இருக்குங்கய்யா. அப்ப என்ன நினைப்போம்? அந்த மேடம் சொன்னாங்க ஊருக்கு போகலான்னு சொன்னாங்க. ஊருக்கு போக எங்கய்யா டிக்கெட்டு காசு இருக்கு? ஒரு டிக்கெட்டுன்றது 10 மடங்கு விலை பெருகி இருக்குங்கய்யா. தீபாவளி புக்கிங் ஸ்டார்டட் அப்படின்ற ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஃபுல்லி புக்டு. எங்களை மாதிரி வெளியூர்காரவங்க எல்லாம் யா உள்ளூர்ல தான் தீபாவளி கொண்டாடுவோம், வெளியூருக்குன்றத நினைச்சோன்னா முடிஞ்சுச்சுங்க கதை. இந்த மாதிரி தீபாவளின்றது எல்லாருக்குமே கொண்டாட்டம்ன்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கய்யா. அனைவருக்குமே தீபாவளின்றது திண்டாட்டமே திண்டாட்டமே திண்டாட்டமே. அவையோர் அனைவருக்கும் நன்றி. எனக்கு வாய்ப்பளித்த எனக்கு பள்ளி ஏவாமா சார் அனைவருக்கும் நன்றி. ரொம்ப அழகாக கடைசியில் சொல்லிட்டு போயிருக்காங்க. நான் இங்கே போயிட்டேன் சொன்ன உடனே நேற்று தான் ஞாபகம் வந்தது. நேற்று என் குட்டி பேரன் ஒரு பள்ளிக்கூடத்தில் 6ஆவது படிக்கிறான். எங்கள் வீட்டில எல்லாம் சொல்லுவாங்க பண்டிகைங்கிறது அன்னைக்கு மட்டும் வர்றதில்லை, பண்டிகை இன்னைக்கு தீபாவளி 20ஆம் தேதி தீபாவளின்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே என்னைக்காவது கொஞ்சம் மூஞ்சை சுணக்கமாக வச்சுருந்தோம்னா எங்கள் அம்மா ஏன்டா மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க 4 கிழமையுமா அம்மாங்க. அது என்ன 4 கிழமையுமா ஏன்டா மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு என்னன்னா அன்னைக்கு தீபாவளி கிடையாது. ஆனால் தீபாவளி ஒரு மாதம் இருக்குங்கும் போதே 4 கிழமையும் வந்ததாக நினச்சிக்குவாங்க. அதனால் நான் அப்போவே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி என் பேர மாதிரி கேட்டேன், ஏன்னா ரொம்ப மனசு ரொம்ப மூஞ்செல்லாம் பார்த்தா ஒரே பார்த்தா கவலையாக தெரியுது, ஏன்டா ஒரு மகிழ்ச்சியாக இருப்பேன், வெடி வாங்க போலியா, துணி வாங்கிட்டு வந்துட்டாளா அம்மா, என்னாச்சு புத்தாடையெல்லாம் வாங்கியாச்சா, வெடி எவ்வளவுக்கு வேணும், என்ன வெடி வாங்கியிருக்க எல்லாம் கேட்டேன். அடப்போங்க தாத்தா, ஒன்று தீபாவளி முடித்து தீபாவளிக்கு முன்னாடி இந்த மிட்டம் டெஸ்ட்டுங்கிற இடைநிலை தேர்வை வச்சுருக்கணும், இல்லைன்னா தீபாவளி முடிச்சு ஒரு மாதம் கழிச்சு வைக்கணும். கரெக்டாக தீபாவளி முடிச்சு நான் போகணும், அன்னைக்கு மிட்டம் டெஸ்ட் எக்ஸாமினேஷன், அதுக்கு அம்மா படிக்கணும்னு சொல்லிட்டா இது எங்கே தீபாவளி அப்படின்னு மூஞ்சை தூக்கி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி வேற்றுமையில் ஒற்றுமையை வளர்க்குதுன்னு சொன்னாங்க, உறவை வலுப்படுத்துதுன்னு சொன்னாங்க, கொண்டாட்டம்னு சொன்னாங்க. ஆனால்
அந்த கொண்டாட்டமே ஆடம்பரமா இல்லாம வரவுக்கு தகுந்த செலவோட மகிழ்ச்சியாக கொண்டாடணும்னு சொன்னாங்க. எனக்கு இல்லாம கிராமத்தில் வளர்த்ததுனால சொல்றவங்களுக்குலாம் தெரியாதுங்கிறதுனால சொல்றாங்க. கரெக்டா அந்த ஒரு கிராமம், ஒரு டெல்டா, அந்த விவசாய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி தீபாவளி ஒரு மாசம் இருக்குன்னு சொன்னா, பொங்கல் ஒரு மாசம் இருக்குன்னு சொன்னா, ஒரு அம்மா வளவிகார அம்மானே பேர் இருக்கு. வளவிகார அம்மா ஒரு கூடையை தூக்கிக்கிட்டு சுமந்துக்கிட்டு வரும் வீடு வீடா. எங்க அம்மா பேரு கண்ணபுரம். என்ன கண்ணபுரத்தம்மா வளையல் போடலையா? தீபாவளி வளையல், பொங்கல் வளையல், வளையல் கண்ணாடி வளையல் போடலையான்னு. அப்போ சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அக்கா தங்கச்சிங்க ஒரு 4 பேர் எல்லாரும் போட்டுங்கடி, உங்களுக்கு வளையல் போட்டுங்க. அதுக்கப்புறம் மருமகள்கள் வளையல் போட்டுங்க. அப்போ வளையல் போடுறதுங்கிறது அந்த நல்ல நாள் பெருநாளுக்கு முதல்ல வளையல் போடுவாங்க. வளையல் போட்டு ஆரம்பிப்பாங்க. அப்பா அன்னைக்கே தீபாவளி வந்துருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் கழிச்சு எங்கள் பெரிய அக்காவோட இருந்தது. அது நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கூட்டாஞ்சட்டி, நிறையா பெரிய கூடையில் மருதணி இலையை பறிச்சுட்டு வந்து அம்மியில் வச்சு அரைன்னு அரைச்சி 12 மணி வரைக்கும் பெரிய உருண்டையாக உருட்டி அத்தனை பேருக்கும் மருதணி வச்சு விட்ருவாங்க. பண்டிகை வந்தால் வளையல் போடணும், மருதண்ணி வைக்கணும், அதுக்கு பின்னாடி பலகாரங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ மற்றவர்களுக்கு கொடுப்பது, மற்றவர்கள் செய்து நமக்கு கொடுப்பது, ஈந்து அழித்து ஓப்பது, எல்லோருக்கும் கொடுத்து சுவைப்பது. சாதலில் இன்னாதது இல்லை இனிததுவும் ஈதல் ஐயா கடைன்னு நான் வள்ளுவன். சாதல் தான் வாழ்க்கையில எதிராக ரொம்ப துன்பம், செத்து போறது. அது கூட நல்லதுடா. எப்போ தெரியுமா? நீ ஒருத்தருக்கு ஒன்று கொடுக்காம இருந்துட்டீங்கன்னா, கொடுக்காம இருக்கிறத விட சாதல் ஒன்றும் துன்பம் கிடையாது. இன்னும் வள்ளுவர் ஈட்டு ஒக்கும் இன்பம் அப்படின்னாரு. மற்றவங்களுக்கு அது கொடுக்கும்போது தீபாவளி அன்னைக்கு எல்லா பலகாரத்தையும் வச்சு வீடு வீடா கொண்டுட்டு போய் அது புதுசாக அந்த படம் அது அப்படியே எல்லாம் மூலையில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தடை இருக்கும், பட்டையா சட்ட காலரில் மஞ்சள் தடை இருக்கும். அந்த மஞ்சள் தடவுன புத்தாடைகளை உடுத்தி கொண்டு அந்த பலகாரங்களை கொண்டு வீடு வீடாக கொடுத்துட்டு வர்றது. அது சாதாரண இப்போ மாதிரி மைசூர் பா அந்த மாதிரி லட்டெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கட்டி விட்டு அடித்தா மண்டை உடஞ்சி போயிடும். பயர்களை செய்வாங்க கட்டி விட்டுன்னு. முறுக்கு, அதிரசம், நாட்டு பலகாரங்களை செஞ்சு இப்போ எல்லாம் நெய் பலகாரங்களை செஞ்சுட்டு தீபாவளி லேக்கியம் அதையும் கடையில் வைக்கலாம். முன்னெல்லாம் லேக்கியம் வீட்டில் அடிப்பாங்க, இப்போ தீபாவளி லேக்கியம் கடையிலேயே கொடுக்குறேன். இந்த மாதிரி எல்லாம் இப்போ பண்டிகை மாறி போச்சே தவிர, பண்டிகை என்பது பண்டத்தை செய்து ஈகை கொடுத்து வாழ்வது, பண்டிகை என்பது நம்முடைய வருமானத்துக்கு ஏற்றவாறு செலவு செய்து மகிழ்ச்சியோடு இருப்பது, பண்டிகை என்பது உறவோடு கண்டு ஊரெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பது. இதற்காகத்தான் இந்த பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன. அப்படி இல்லைன்னு சொன்னால், இந்த மகிழ்ச்சியும் இல்லாமல் போனால் மனுஷன் அப்படியே மெஷின் மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டே போவான். இன்னைக்கு தான் ஒரு நாள் லீவு, பிள்ளைங்களோடு இருக்கலாம், பிள்ளைங்களோடு மகிழலாம், சொந்தங்களோடு உறவாடலாம், மகிழ்ச்சி கொள்ளலாம், பண்டங்கள் தின்பண்டங்கள் சாப்பிடலாம், புத்தாடை உடுத்திக் கொள்ளலாம், பலரோடும் பழகலாம். நல்ல முறையாக இந்த பண்டிகைகளை கொண்டாடுவது மூலமாக மீண்டும் ஒரு முறை இந்த குடும்பங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்கிற அடிப்படையிலே பண்டிகையை கட்டுக்கோப்போடு நமக்கேற்ற பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ப கொண்டாடினால் அது கொண்டாட்டமே. பண்டிகைகள் கொண்டாட்டமே, ஆனால் அது திண்டாட்டம் ஆக்கிக் கொள்ள வேண்டாம் நாம என்பதுதான் இந்த பட்டிமன்றத்துடைய தீர்ப்பாக வழங்கி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கு பாராட்டி பத்திரிகை.com அந்த வலையொலி அந்த தொலைக்காட்சிக்கும் நன்றி செலுத்தி இந்த சிவந்தி கல்வி குழுமத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.